என் பேர் அலமேலு. நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், அது பக்கத்தில் உள்ள உத்திரமேரு மட்டம் காட்டுப்பாக்க கிராமம். ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சொன்னாங்க, இது போல் இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, போ அப்படி போ. அவங்க தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருந்தாங்க. கடவுள் நமக்கு கைவிடலை, கற்றவன் கைவிட்டால கற்ற கல்வி கைவிடலைன்றத நான் மனப்பூர்வமாக இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இன்டர்வியூ நல்லா பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் டிசி தான் அப்படின்னு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். அவர் சொன்ன மாதிரி டிசி குறைகள் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாம அவங்க சொல்றத கைட் பண்றத ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். 10 இயர்ஸ்க்கு பிறகு தான் படிக்க ஆரம்பித்தேன். அதாவது 10th முடிச்சு 12th முடிச்சுட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டேன் நான். ஏன் அப்படின்னா, எனக்கும் என் அண்ணனுக்கும் 20 வயசு வித்தியாசம். அவர் வந்து WME அப்போ படித்தார். எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு டிகிரி அவரு தான். எங்கள் வீட்டில் என்னன்னா, பையனை நல்லா படிக்க வச்சா கவர்மெண்ட் வேலை வாங்கினானா நம்மளை கடைசி காலத்தில் பார்த்துக்குவான், பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா அப்படின்ற கான்செப்ட்லேயே இருந்தாங்க. அவரு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, வேலை கிடைக்கல. அவர் ப்ரைவேட்லேயே தான் வேலை செய்தார். அதுக்கப்புறம் என்ன கம்பெனி வேலைக்கு போயிருந்ததுனால நானும் அதோட 12th முடிச்சுட்டு விட்டுட்டேன். டிகிரி எதுவும் பண்ணலாம். ஊரில் வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் பஸ் ஏறணும். ஒரு 45 மினிட்ஸ் நடக்கணும். அப்போ தான் மெயின் ரோட்டில் வந்து ஏறணும். ஷிஃப்ட்டு 12 hour ஷிஃப்ட்டு போடுவாங்க. 3 days ஒர்க்கிங்கு, 4 days லீவு, 4 days ஒர்க்கிங்கு, 3 days லீவு. ஷிஃப்ட்டு ஃபுல் நைட் ஷிஃப்ட்டும் போடுவாங்க, டே ஷிஃப்ட்டும் போடுவாங்க. ஆனால் டைப் ரைட்டிங் அப்போ தான் ஜாயின் பண்ணேன். எங்கள் ரிலேஷன் அவங்க சொல்லி தான் அது போல் டிஎன்பிசி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. அப்புறம் ஜூனியர் மட்டும்தான் போனேன், இங்கிலீஷ் லோயர் மட்டும்தான் போனேன். அப்புறம் ஹையருக்கு இங்கே ஜாயின் பண்ணதுனால டைம் ரெகுலரில் டைப் பண்ண முடியலையா, அதனால நின்றுட்டேன் நானும். அப்புறம் சரின்ட்டு அப்படியே கம்பெனி வேலையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வந்து நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிபிஏ பண்ண கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, ஏன் டிகிரி போடுமா, டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ குரூப் 2லாம் படிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்க சொன்னாங்களேன்னுட்டு சரி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னுட்டு கரஸ்பாண்டன்ஸ்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போட்டேன். நான் போட்டு கரெக்டாக டிகிரி முடித்தேன். கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னுட்டு ஃபேமிலியோடு இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் விட்டு பிரிஞ்சு தனியே இருந்தேன். அப்புறம் பேரண்ட்ஸு காலமாயிட்டாங்க. திரும்ப 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிகிரி யூஜி முடிச்சிட்டோம். வேஸ்ட்டாக தானே போகுதுன்ட்டு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்க பிஜி போடுமா, பேங்கிங்கில் யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி எம்காம் போட்டேன். அது கரஸ்லேயே தான் போட்டேன். தமிழ் மீடியம் தான் நான் படிச்சுட்டு, எல்லாமே தமிழ் மீடியம் தான். அதுக்கப்புறம் அப்படியே அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா அம்மாலாம் காலமாயிட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லை, பேபி இல்லை. அதனால தனிமையாக ரொம்ப ஓனாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா அது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நான் ரினியூவலுக்காண்டி போனாங்க. அங்கே போனபோது சொன்னாங்க, இது போலமா ஃப்ரீ கிளாஸு இருக்குது படிங்க அப்படின்னாங்க. அதில் எடுத்தோடனே ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்ல, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, டைப்லாம் முடிச்சிருக்கீங்க, சிஓ முடிச்சிருக்கீங்க, இது பிஜிலாம் முடிச்சிருக்கீங்க, ஏன் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க மாட்டேறீங்க அப்படின்னாங்க. இல்லை சார், இப்போ என்னால் சூழ்நிலை பணம் கட்டிலாம் படிக்க முடியாது. ஒரு இன்ஸ்டியூட் போனோன்னா மினிமம் 10,000 50,000 பே பண்ணோம். எல்லா இன்ஸ்டியூட் காஞ்சிபுரத்தில் அது அப்படிதான் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் இருக்கும். என்னால் முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இது போல் கவர்மெண்ட்லேயே ஃபண்டு ஒதுக்குறாங்கம்மா, ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ கொரோனா லாக்டவுன் இருக்கிறதுனால இப்போ ஆன்லைனில் போகுது. இல்லை சார், எனக்கு காது கொஞ்சம் ப்ராப்ளம், ஆன்லைனில் எனக்கு கிளியராக கேட்காது அப்படின்னா. இல்லைம்மா 2 month தான், அதுக்கப்புறம் நீ ஆஃப்லைனில் நேரடி வகுப்பு வரும், அப்போ நீ கிட்டே உட்காந்துட்டு நீ அவங்களோட வாய் மூமெண்ட்லாம் பார்த்து கொஞ்சம் சரியாக கேப்பெல்லாம் மிஷின் யூஸ் பண்ணலை. நான் இப்போ தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போது தெரியலன்னா திருப்பி கேட்பேன். அப்படி இல்லைன்னா பக்கத்து வைக்கிறவங்கள பார்த்து எழுதுவேன். இந்த காது கேட்கும், இந்த காது தான் ப்ராப்ளம் எனக்கு. அதனால பெரும்பாலும் இப்படி சார் இப்படி கிளாஸ் எடுக்கிறாருன்னா நான் இந்த பக்கமாக தான் உட்காவேன். அப்படி உட்காந்தேன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக கேட்காது. அதுக்கப்புறம் சார் சொன்னார், சரிம்மா படிம்மா அது போல் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார். அப்புறம்னா ஆன்லைனில் ஜாயின் பண்ணேன். 2 மாதம் ஒர்க் பண்ணேன். ஃபுல் டைம் அந்த ஆன்லைனில் இது வெப்சைட் போட்டு கேட்க இன்னும் எனக்கு காது வலி அதிகமாகிடுச்சு இந்த பக்கம்.
என்ன ஸ்பீக்கரில் போட்டாலும் கிளியராக என்னால் புரிஞ்சிக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இல்லை சார் எப்போ சார் ஆரம்பிப்பாங்க நேரடி? இல்லைம்மா கவர்மெண்ட்டில் இன்னும் ஸ்டார்ட் பண்ண சொல்லலம்மா. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா அது, வேலைக்கும் போக முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு வேலையும் ட்ரை பண்ணேன். ஆனால் ப்ரைவேட்டில் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைம்மா 43 ஏஜ் ஆகுது, நீ ஆக்டிவாக வேலை செய்ய மாட்டேன். இப்போ கொரோனா லாக்டவுனு, வேலை எங்கேயும் கிடைக்கல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். சரின்ட்டு வேஸ்ட்டாக போதே டைமு, வேலையும் இல்லை, படிக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னுட்டு அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் கால்ஃபர் வர வரைக்கும் அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு 3 மந்த் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா கால்ஃபர் விட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் மனசு தைரியமாக இருந்துச்சு. சரி எப்போனா இந்த ஒரு அட்டம்ப்ட்லேயாவது எப்போனா ஒரு வேலை வாங்கியே தீரணும் நம்ம சூழ்நிலைக்கு அப்படின்ட்டு அப்போ தான் படிக்க வைப்பாங்க. படிக்க ஆரம்பித்த பிறகு தான் நான் எங்கெல்லாம் கேட்டணும் வேலை அவங்க வந்து சொல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா 500 ஒரு நாளைக்கு அப்படின்றாங்க. ஒரு இடத்துல 300, ஒரு இடத்துல 150 அப்படின்னாங்க. இல்லை சார் நான் இது போல் டிஎன்பிஎஸ் படிக்கிறேன், இப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, நான் அதை முயற்சி பண்ணி பாரு, என்கிட்ட தயார் இருக்கு, அதை வச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு பரவாயில்ல எடுத்து நான் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் காஞ்சிபுரத்தில். அங்கே மந்த்லி ஒரு 3,500-3,000 பேமெண்ட் பண்ணணும். என் கையில் ஒரு 20,000 தான் கையில் இருந்துச்சு. சரி அதை வச்சு 6 மாதம் எப்போ நான் மந்த்லி 4,000 சார் செலவு பார்த்தாலும் 24 ஒரு 5 மாதமாவது சமாளிக்கலாமே அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா நம்ம கையில் ஜுவல்ஸ் இருக்கு அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் முயற்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணி காசு கொடுத்தாங்க. அது அந்த என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க சைக்கிள் கொடுத்து தான் பெரிய உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஹாஸ்டலுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே சைக்கிள்லேயே போயிட்டு அப்புறம் சைக்கிள்லேயே வரணும். நான் ஆட்டோவில் போனேன்னா இங்கேருந்து அங்கே 20, அங்கேருந்து 20, 40 ரூபா ஆகிடும். இல்லை ரிட்டர்ன் வரலன்னா அப்படியே 40, ஒரு நாளைக்கு 80 ரூபா ஆகும். அப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஏன்னா 28 இவ்வளோ காசு நம்மளால செலவு பண்ண முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு அவங்க சைக்கிள் கொடுத்ததுனால அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, எதுக்கு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறேன், இங்கேயே உட்காந்து படிக்கலாமா, ஹாஸ்டல்லையே ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னா. நான் படிக்கிறதுக்கு அவங்க தான் ஐடி கார்டெலாம் கொடுத்தாங்க. அப்போ கொரோனா லாக்டவுனு ஹாஸ்டலில் எனக்கு ஸ்டே பண்ண சைன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை. சைக்கிள் கொடுத்தாங்களே அவங்க 2 பேரும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து சைன் பண்ணாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சார் ஐடி கார்டு கொடுத்த பிறகு தான் இந்த ஹாஸ்டல்லே இடம் கொடுத்தாங்க. எனக்கு கொடுக்கறதுக்கே அவங்க யோசிச்சாங்க. அப்புறம் யாருமே இல்லை, நீ ஃபீஸ் கட்டலைன்னா யார் கட்டுவாங்கன்ற மாதிரி யோசிச்சாங்க. இல்லை மேம் நான் கட்டுறேன், 6 மாதம் கட்டிடுவேன், அதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து வேலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமாளித்து கட்டி ஜாயின் பண்ணணும் வச்சாங்க. அவங்க தான் எனக்கு கடவுள் போல் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. நமக்கு கடவுள் பற்றியே கைவிடலை, எல்லாரும் இன்னும் உதவி செய்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் படித்தேன். சரி ஒரு குரூப் 4 அதெல்லாம் கிடைச்சிட்டாலே போதும் நமக்கு சூழ்நிலைக்குன்னு தான் நான் படித்தேன். அது படித்தேன். அதே போல் இப்போ 6 மந்த்தாக ஒர்க் பண்ணுறேன். குரூப் 1 வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சார் கிளாஸ் எடுக்கிற சார் தான் கேட்டார், எல்லாம் அப்ளை பண்ணிட்டீமா அப்படின்னாரு. இல்லை சார் ஏஜ் எனக்கு 35னா எனக்கு 10 இயர்ஸ் 45, இன்னைக்கு இப்போ 45 ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு நம்புறேன். யாருமா சொன்னது உனக்கு 35லேருந்து 37 ஆக்குனாங்க, 37லேருந்து 39 ஆக்குனாங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு அவர் சொல்ல அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லலைன்னா நான் அப்ளை குரூப் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் சொன்னதுனால அப்ளை பண்ணேன், பிலியம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸுக்கும் எங்கே படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல நாங்கள் ஃபீஸ் ஒன்றா கட்டுறோம், ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், எப்படி மந்த்லி 10,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் சார் இங்கே 3,000 என்னால் கட்ட முடியல, அங்கே 10,000 நான் 3 மாதத்துக்கு எப்படி சார், இங்கேனாலும் வேலைக்கு போனேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மந்த்லி 5,000 நான் கேட்கல, அவங்களே ஜிபே பண்ணுறாங்க, அவங்களே 5,000 தந்துடுவாங்க சார். 10,000 நான் என்ன கடன் வந்து இந்த அதிகமாக எடுவோம், இன்னும் வேலை நம்ம கையில் வந்து வேலை எதுவும் இல்லை சார், குரூப் 4 எழுதிருக்கேன், இந்த ரிசல்ட் வரல, அது இல்லாமல் என்னால் கடன் வாங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது சார் அப்படின்னா. ஃப்ரீ கிளாஸ் இருக்குது சார், நான் அது கிடச்சிருந்தா நான் அதில் போய் படிக்கிறேன், எனக்காண்டி நீங்கள் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு அவர் ஓனவே தர சொன்னார். இல்லை வேணாங்க சார் நான் ஃப்ரீ கிளாஸுக்கே போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸு 2 இடத்துல படித்தேன், ஒன்று ஆன்லைனில் ஒன்று ஆஃப்லைனில் படித்தேன்.
அவங்க ஸ்டைஃபண்டும் கொடுத்தாங்க மனித நேயத்தில். ஆட்சி தமிழை வந்து நேரடியாக கிளாஸ் அவங்க ஹாஸ்டலில் ஃபுட்டும் கொடுத்தாங்க. அங்கேயே தங்கி ஒரு 15 பேர் படித்தோம். எல்லாம் அவங்க எனக்கு எல்லாமே கிடச்சிது. எல்லாமே எனக்கு தெரியாது அதுக்கு போகணும் இப்படி பண்ணணும். அங்கே படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சொன்னாங்க இது போல் இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க போ அப்படி போ. அவங்க தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருந்தாங்க. ஏன் ஃபஸ்ட்டு குரூப் 4 டெஸ்ட் அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் வச்சாங்க. தமிழ் 100க்கு 45 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணனே. அப்போ சார்கிட்ட சார் எல்லாம் இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்கிறாங்க, அவங்களாம் ஆக்டிவாக இருக்காங்க, 98, 95, 80லாம் சர்வசாதாரணமாக போடுறாங்க. நான் 50 கூட எடுக்க முடியல என்னால், எப்படி சார் நான் அவங்க கூட போட்டி போட முடியும் அப்படின்னு. இல்லைம்மா இன்னைக்கு ரொம்ப நாள் படிக்காமல் வந்து இப்போ படிக்கிறீங்களே, இந்த ஏஜில் படிக்கிறதுனால உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். கொஞ்ச நாள் கஷ்டப்படு, ஒரு 2 மாதம் வரைக்கும் அப்படி இருக்கும், போக கொஞ்சம் கொஞ்சமாக இதுவும் கொஞ்சம் படிமா அப்படின்னு மோட்டிவேட் பண்ண பிறகுதான் படித்தேன் நான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 5 மார்க்கு 2 மார்க்கு அப்படியே ஏறும். ஆனால் டெய்லி நான் நோட் பண்ணேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட்டும் போடுவேன், தமிழ் டெஸ்ட்டு தனியாக போடுவேன், எம்ப்ளாய்மெண்ட்லேயும் போடுவேன். என்னோட ரூம்மேட் வந்து அங்கே அஃபெக்ட்ஸ்க்கு போவாள். அவளும் கொஷின் பேப்பரு அவள் நிறைய எனக்கு சொல்லி தருவாள். அக்கா நீங்கள் தமிழில் வீக்காக இருங்க, தமிழ் தான் நீங்கள் பண்ணணும். மேக்ஸிலும் வீக்காக இருந்தால் கொஞ்சம் தமிழும் மேக்ஸும் ஸ்டடி பண்ணிடுங்கக்கா. மற்ற வந்து ஜிகே வந்து அது கடல் போல இருக்கு, அது எங்கிருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் இந்த மார்க் 2த்தையும் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு அவள் ஐடியா சொன்ன பிறகுதான் அப்புறம் தமிழ் புக்கு, நான் அப்போல்லாம் புக்கே படிக்க மாட்டேன், கிளாஸ் கொடுக்குற நோட்ஸு தான் படிப்பேன். அப்புறம் புக்கு ரெஃபர் பண்ணி படிங்க அப்படின்னு தமிழ் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் மேக்ஸ் போட்டேன். அப்புறம் ஜிகே மட்டும் புக்கு படிக்க எனக்கு டைம் பத்தாது, ஏன்னா அவங்க கொடுக்குற நோட்ஸ் படிக்கணுமா, தமிழ் புக்கை நான் ரிவிஷன் பண்ணணுமா, அதனால எனக்கு டைம் தெரியாது. அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஏஜ் தமிழில் எவ்வளோ எடுத்தோம், மேக்ஸில் எவ்வளோ எடுத்தோம், ஜிகேல எவ்வளோ எடுத்தோம், தமிழும் மேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருதா பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜிகே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, எதில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. நம்ம அந்த கூட்டுக்காரனை கேட்கும்போது மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால இது 2த்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே நானே உற்சாகப்பட்டி பரவாயில்ல டெவலப் ஆகிறோம், 2 மார்க் பிடிச்சி பரவாயில்ல சந்தோஷப்படுவோன்ட்டு நான் எனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறமா சார் சொன்னார் பரவாயில்ல முன்பு எடுத்ததை விட இப்போ நல்லா வந்துட்டேன், இதே ஸ்பீட்லேயே படிச்சுட்டே இரு, மனசை தளர விடாத அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆனால் என்னோட வேலை சாப்பிட்றதுமோ தூங்குறதுமோ படிக்கிறதுமோ இதுதான் நான் பண்ணுவேன். ஃபோன் கால்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே பேசணும்னா என் ஃப்ரெண்டு அவங்க சைக்கிள் கொடுத்தாங்கல்ல, அவங்க கையில் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்போது அவங்க கையில் தான் சொல்லி ஃபீல் பண்ணி அழுவாத உன் நிலமை மாறும் அப்படின்னு அவங்க தான் எனக்கு ஆறுதலாகவே இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா இவங்க நான் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் போட்டுக்கிற பழைய ட்ரெஸ் 5 ட்ரெஸ் தான் வச்சுருந்தேன். அவங்க தான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க இல்லைன்னா எனக்கு கடவுளை போல வேற யாருமே எனக்கு உதவி செய்யலை. அன்னைக்குதான் நினைச்சேன் கடவுள் நமக்கு கைவிடலை, கற்றவன் கைவிட்டால கற்ற கல்வி கைவிடலைன்றத நான் மனப்பூர்வமா இங்கே குரூப் 1 இன்டர்வியூ அட்டன் பண்ண வரும்போது ஒரு சார் சொன்னார், என்னம்மா எதுவுமே டெவலப் ஆகாமல் இருக்கிறியே அப்படின்னாரு. இல்லை சார் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் 3 மந்த்தாக இருந்தேன், இப்போ தான் இங்கே ஜாயின் பண்ணேன், இன்னைக்கு கூட வரும்போது என்னால் முடியல சார். சரி கன்னிமொழின்றவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்களே, அக்கா வாங்கக்கா ஒரு இடம்லன்னா ஒரு இடம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதல் நாள் இங்கே தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ சார்லாம் இந்த சாரு அப்புறம் ஜெகன் சார்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி படிமா, இப்படிலாம் நீ ப்ரிப்பேர் பண்ணால் தான் இன்டர்வியூவில் ஒரு நாள் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கைட் பண்ண மாதிரி நானும் என்னால் முயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணேன். அப்புறம் வேலையை லீவ் போட்டு படிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 10 days லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். நடுவில் நான் எதுவுமே படிக்காமல் விட்டுட்டேன், உடம்பு சரியில்லாமல் ஒர்க்குக்கு போயிட்டு வரது எனக்கு டயர்டாயிடுமா, அதனால நான் படிக்காமல் இருந்ததுனால அப்போ தான் ஃபீல் பண்ணேன் இந்த 6 மாதமாக அந்த 6 மாதம் நான் எதுவுமே படிக்காமல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் முடித்தேன்.
உடம்பு சரியில்லை. அதோட எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணால நான் ரிலாக்ஸாக இருந்துட்டேன். ஆனால் குரூப் 1 வரும் நான் எதிர்பார்க்கலையா, அதனால அது நான் சரி குரூப் 2 வந்துடும், அதெல்லாம் போயிடலாம் அப்படின்னு அந்த ஐடியாலே இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி போடுமா, உன்னோட இதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இன்டர்வியூ நல்லா பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் டிசி தான் அப்படின்னு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். அவர் சொன்ன மாதிரி டிசி ஆகிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது சரியா அவங்க கேட்குற கொஸ்டின் கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அவ்வளோ திணறிட்டு நான் எனக்கு முதல் டைமாக இருக்குது சார். நான் பேசுறது கூட யாருக்கிட்டும் நான் அதிகமாக பேச மாட்டேன், தைரியமாக பேச மாட்டேன். கொஞ்சம் பயந்த சுபாவம், பூச்ச சுபாவம், வீட்டு உள்ளவே இருந்து அடக்கம். ஹஸ்பண்ட் யார்கிட்டையும் பேச விட மாட்டார். இப்போ அங்கே ஃபேமிலி வளர்ந்த இடமும் அதே போல் இருந்ததுனால ஒரு ஆள்கிட்ட பேசுறதுனால வாய் தந்து ஒரு இதாக கேட்கணும்னா கூட கொஞ்சம் பயப்படுவேன் நான். அதுக்கப்புறம் சார் தைரியமாக நீங்கள் இப்போதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும், நல்லா பேசணும், 4 விஷயத்த எல்லார்கிட்டையும் இருந்து கற்றுக்குங்க, அப்போ தான் உங்களால் மக்களுக்கு நல்லா சேவை செய்ய முடியும் அப்படின்றத இங்கே வந்த பிறகு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான். சார் நல்ல வழி கட்டிங்க, ரொம்ப நன்றி. அதே போல் நீங்கள் எதுவும் மனசு தளர விடாதீங்க, கண்டிப்பாக முடியும். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் மார்க்கு கம்மியாக இருக்கும், என்னடா அது அவங்களா அதிக மார்க் எடுக்கிறாங்களே நம்ம கம்மியாக எடுக்கிறோமே ஃபீல் பண்ணாதீங்க. முயற்சி பண்ணாதான் எதுவுமே கிடைக்கும். ஆரம்பத்திலே யாருமே டக்குன்னு எடுத்தோடனே 100% ரீச் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக 5% 2% ஏறிக்கிட்டே போனால் தான் நம்ம கிட்ட போக முடியும். ஒரு சிலர்லாம் 4 அட்டம்ப்ட் வந்துடுவாங்க, இன்னும் ஒரு அட்டம்ப்ட் 80 வந்துட்டாங்கன்னு வச்சுங்களா, இன்னும் கொஞ்சம் தானே. அது அந்த கொஞ்சம் இடைவெளி அவங்க படிக்காமல் விட்டு திரும்பி போயிடுறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் அவங்க வெற்றி பெறாமல் போயிடுறதுக்கு காரணமே. அதனால முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி யூபிஎஸ்ல கிடைக்கும் இல்லையா. முதல்ல நீங்க முயற்சி பண்ணாதானே. டாடா இதுலயே 2 மார்க்ல போயிடுச்சு, 1 மார்க் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க எவ்வளோ பேர். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டை சொன்னேன், நீ எப்படி இவ்வளோ ஈஸியா வாங்கிட்ட, இந்த வயசுல படிச்சு எப்படி வாங்கின. என் ஃப்ரெண்டு 3-4 அட்டம்ப்ட் பண்ணாங்க, கிட்ட போயிட்டு 1 மார்க்கு 1/2 மார்க்லாம் போயிட்டு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வெக்ஸ் ஆகிட்டு விட்டாங்க. அவங்க எல்லாம் சொன்னேன் 80% வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தானே, இன்னும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்க சொல்லுங்க. உன்னோட பத்தி ஸ்டேட்டஸ்ல போட்ட உடனே அவங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுபோல நீங்களா படிங்க, கண்டிப்பா நீங்க எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஃப்ரெண்டு பேர் வந்து லட்சுமி துரைராஜ். அவங்க எங்க ஊரு தான், அதாவது ரொம்ப தூரம் சொந்தனால ஒரு 4-5 தெரு, அவ்வளோ எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ முதல்ல நாங்கள் படிச்சிருக்கப்போ ஒன்றா அவங்க வீட்டுக்கு போய் படிச்சிருக்கணும், அப்போ தான் பழக்கம் கொஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அவங்க இல்லைன்னா உண்மையில எனக்கு நான் வந்து யாருக்கிட்ட போய் எங்கே அடக்கலை நிற்கிறது, யார்கிட்ட போய் தங்க உதவி கேட்கறதுக்கு கூட நான் யோசித்தேன். நான் பெரும்பாலும் யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அது மாதிரி. யார் பொருளும் காசு பண்ண மாட்டேன். இப்போ 10 ரூபா இருக்குன்னா அந்த 10 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணணும். இப்போ இன்னைக்கு 5 ரூபா நான் செலவு பண்ணுறேன்னா அந்த 5 ரூபாய் நான் கணக்கு எழுதிருப்பேன். டெய்லி நம்ம கையில் இவ்வளோ பணம் தான் இருக்கு, இவ்வளோதான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு எதுக்கு அவசியமும் நான் ஒரு ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிட மாட்டேன். என்னோட சாப்பாடு மதியம் ஹாஸ்டலில் தராங்கன்னா ஈவினிங் அந்த கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஈவினிங் அதுதான் எனக்கு ஸ்நாக்ஸ். ஆனால் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவன் நீ எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேன் தெரியும், நீ எங்கெல்லாம் காசு கேட்க மாட்டேன், அதனால அவளே ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்து அனுப்புவா, ஏதாவது அவங்க வீட்டில் இருக்கிறத கொடுத்து அனுப்புவா. நான் கேட்க மாட்டேன், எடுத்து பேக்கில் போட்டு வச்சு அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த சைக்கிள்னால தான் எனக்கு ஏன்னா நான் பஸ்ஸு ஆட்டோவில் ஏறி போனால் 20 ரூபா ஃப்ரீ பஸ்ஸுன்னா நான் டைம் வெயிட் பண்ணணும், பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு வராது. அப்போ நான் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும்னா திரும்ப எனக்கு டைம் வேஸ்ட் ஆகணும். ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா ரொம்ப கனெக்ட் பண்ணுவேன். ஐயோ அதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் படிக்கலாமே. எங்கள் ஹாஸ்டலில் எல்லாம் கூப்பிடலைங்க. ஒரு பொண்ணு நியூஸ் பேப்பர் ஏங்கா ஒருத்தர் சொன்னாங்க, நான் 5:30 மணி கிளாஸ் முடியும், 10 to 5, ஒரு சில வாட்டி 5:15 முடியும். அதுக்கப்புறம் நான் நியூஸ் பேப்பர் அங்கே படிப்பேன், தினமணியும் இந்து தமிழும் படிப்பேன். எப்படியும் அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும் எனக்கு படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. எப்படியும் லஞ்சு வந்து 6:30 ரெடி ஆகிடும் ஹாஸ்டலில். அதனால காலையில் ஒரு 7 மணிக்கு போயிட்டா 10 மணிக்கு தானே கிளாஸு, அப்போ அங்கே போயிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஒன்றா ஸ்பான்சர் பண்ணுறேன்,
அவங்க எனக்கு அவ்வளோ அறிமுகம் ஒரு 2 வாட்டி சாப்பிடும் போது பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், நீ படிமான்னாங்க. இது எவ்வளோ நாளுக்கு எக்ஸாம் எழுதினாங்க. எப்படியும் இன்னும் கால்ஃபர் வரல, எப்படியும் 6 மந்த் ஆகும் அப்படின்னேன். பரவாயில்ல, நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், மந்த்லி இவ்வளோ தானே, 200 சம்திங் தானே, நான் பண்ணுறேன்னு. எனக்கு அழுகையாக வந்துச்சு. யாருன்னே தெரியாது, இவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுறேன்னாங்க. இல்லை பரவாயில்ல, அவங்க சிஸ்டர், அவங்க சொன்னேன், பரவாயில்ல சிஸ்டர், நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஃப்ரீயாக நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பரும் இருக்குது, அங்கேயே படிச்சுக்கிறேன், நீங்கள் எதுக்கு எனக்கு செலவு பண்ணுறீங்க, அந்த காசு நீங்கள் வேற என்ன கஷ்டப்படுறீங்க, வேற விதத்தில் உதவி பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நான் தரேன், நான் அப்புறம் சொல்லிட்டேன், பரவாயில்ல சிஸ்டர், நான் அங்கேயே படிச்சேன்னா அவங்க கேட்கவில்லை. அப்புறம் சரின்ட்டு இன்னொரு பொண்ணு கேட்டுட்டு இருந்தால, ஐயா ரூம்மேட், அவன் என்ன சாப்பிட்டு சொன்னான்னா, அவள் குரூப் 4ல் வேலை செஞ்சுட்டு இருக்கா, ஜெயேவா. என் ஃப்ரெண்டு லட்சுமியும் சொன்னால, அவங்களோட ஆஃபீஸ், அவங்க மூலயமா தான் நான் ஹாஸ்டலுக்கே வந்தேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னா, நாமக்கல் அவ சொன்னா, அக்கா இல்லைக்கா நான் குரூப் 2 படிக்கிறேன், எனக்கு யூஸ் ஆகும், நான் குரூப் 4 வேலைக்கு இதை விட்டுட்டு குரூப் 2ல வேலை வாங்கலான்னு இருக்கிறேன். ஆனால் உண்மையில அந்த காரணம் இல்லை, எனக்கு தான் வாங்குறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவ சொன்ன பொய்யான காரணம்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டு, இல்லை இல்லை நீ எனக்காண்டி தான் வாங்க, இல்லைக்கா நிஜமா நான் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். அவ ரூம்ல இவ்வளோ தூரத்துக்கு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு போனா, அவன் அதுக்குள்ளே வேக்கேட் பண்ணி போயிட்டா. குரூப் 2 எக்ஸாம் எழுதுனேன், ஜூன் 1 கால் பண்ணிட்டான், நான் மே 21 எழுதுனேன். அப்போ போகும்போது அந்த பேப்பரை பார்க்கும்போதுலாம் அவன் நல்லா இருக்கும், நமக்கு அடி வாங்கி கொடுத்தாலும் யாருன்னே தெரியாது. ஆனால் என் கூட ரொம்ப நாளாக பழகினவங்களாம், நான் எங்கே அவங்ககிட்ட உதவி கேட்க போகிறேன்னுட்டு ஃபோன் கூட பண்ணி, எப்படி இருக்க, தனியாக இருக்கியா, எதுனா உதவி வேணுமா, நான் யார்கிட்டையும் உதவி கேட்கல, பணம் வேணும்னு, நம்ம கிட்ட இருக்கிறதா மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் நான் அந்த ஐடியால தான் இருந்தேன். எங்கே கேட்டு போகிறோம்னுட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு ஒரு கால் கூட பண்ணவே இல்லை. என் கையில் அப்போ ஃபோனே கிடையாது. ஃபோன் வாங்கிட்டேன், இதை என் நம்பரை சேவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்கக்கா சரிங்கக்கா அப்படின்ட்டு நான் 2-3 வாட்டி ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வேலையாக இருக்கேன், பிஸியாக இருக்கேன், அப்புறமா நான் பண்ணுறேன். ஆனால் பண்ணவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் இது போல் அவங்க அக்கா பையனுக்கு இது போல் டிஎன்பிஎஸ் படிக்கணும், சேர்த்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் படித்ததுனால இது போல் ஃப்ரீயாக எடுக்கிறாங்க, இங்கே வந்து படிக்க சொல்ல, நான் 2-3 வாட்டி ஃபோன் பண்ணுறேன் சொல்கிறேன். நான் உதவி கேட்கறதுக்கோசம் பண்ணலை, அவங்க அக்கா பையன் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குமே, இது போல் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்புறம் நானே புரிஞ்சிட்டேன், ஓ நம்ம எங்கே அவங்க எல்லாம் காசு கேட்டு போகிறோன்றதுனால தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறேன். அதுலேருந்து நானும் ஃபோன் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நான் இது போல் செலக்ட் ஆகிருக்குன்னு அவளோட அக்கா எங்கள் ஊர் தான், அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அது கண்டிப்பாக எனக்கு ஃபோன் கால் வரல, கண்டிப்பாக அவளுக்கு அந்த ரீச் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் கேட்டுகிட்டே இருப்பாங்க, பரவாயில்லையே இந்த வயசில் படித்து வேலை வாங்கிட்டியே அப்படின்னு கேட்பாங்க. சரி, எல்லாம் எனக்கு மற்றவங்க உதவி பண்ணாங்க, அதனால தான் என்னால் வர முடியுது, இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது. எல்லாம் இப்போ ஏதோ ஒரு வேலையில் ஏதோ 5000 10,000 ஏதோ வேலையில தான் நான் எடுத்திருப்பேன். கடவுள் அவங்க மூலயமா எனக்கு உதவி செய்திருக்காரு, அதனால கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் அவங்க கேட்டுட்டு பேசாமல் போயிட்டாங்க. அது போல் நமக்கு யார் மூலியமானாலும் எப்படி வேணாலும் உதவி வரலாம், அது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. எது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு அலட்சியமாக நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் படிக்கும்போது குறைபாடுகள் இருக்கதான் செய்யும் யாராலையும். இப்போ நான் இவங்களுக்கு ஒரு வேலை செய்கிறேன்னா திருப்தி இருக்காது, இப்போ அவங்க இன்னொருத்தவங்க வேலை செய்கிறேன்னா அவங்களுக்கு திருப்தி, ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கதான் செய்யும். அது எந்த இன்ஸ்டியூட்ல நீங்கள் படித்தாலும் 100% எல்லாரையும் திருப்தி படுத்த முடியவே முடியாது. குறைகள் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாம அவங்க சொல்றத கைட் பண்றத ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால வின் பண்ண முடியும்.